என் நெஞ்சில் குடியிருக்கும் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். ராஜேஷ் ஹார்ட் ரம்யா யூடியூப் சேனல் மூலிமா உங்கள் எல்லாரையும் வந்து வரவேற்கிறேன். ஸோ நாங்கள் அம்மியில் வந்து கார சட்னி அரைச்சிருந்தோம். ஓகே, ஸோ கிராமத்து முறையில். ஸோ அதை வச்சு ஒரு தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது, நான் தோசை விட எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை. ஸோ புதுசாக வந்து 3 பர்னர் அடுப்பில் வாங்கியிருந்தோமா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ தோசைக்கல்லை வச்சு எப்படி தோசை ஊற்றலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தோசைக்கல்லை வச்சாச்சு, கல் சூடாகட்டும். ஓகே, ஸோ நான் வேறு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கல் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ அந்த காலத்து நம்பியார் வந்து சொல்லுவாங்க எப்படி இருப்பாருங்க, அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கல் சூடாகட்டும். டக்குன்னு எனக்கு ஒரு சாங்கு ஞாபகம் வருது, விஜயோட சாங்கு. வெற்றியும் போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி, வெப்பம் பூவிலும் சிறுத்தேன் துளி உள்ளதடி, அந்த மாதிரி. ஸோ லைஃப் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் டஃப் கொடுக்கும், இருந்தாலும் நம்ம சமாளித்து வரலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் தோசை ஊற்ற போகிறேன் ஃபஸ்ட் டைம், அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். கல் சூடாச்சுன்னா அது ஏதோ ஒட்டுன்னு சொல்லி சின்ன வயசில் கல் சூடாகிட்டேன். ஸோ லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஓகே, நிலா மாரி அழகாக ஒரு கரண்டி மாவு எடுத்து அழகாக அப்படி வச்சு ஊற்றி ஒரு கரண்டி மாவில் அப்படியே என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பர் தோசை. பெருசாக ஊற்றலாம், ஸோ அந்த சைடெலாம் வரமாட்டேங்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நைஸாக அவ்வளோதான். அப்புறம் ப்ளஸ்ஸு நல்லெண்ணெய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லெண்ணெயில் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். லைட்டாக அப்படியே ஆயில், அவ்வளோதான். ஏன்னா கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகிறதால இன்னும் கொஞ்சம் 2 ஸ்பூன். ஸோ ரெடி ஆகிட்டுருக்கு. எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்ப்போம். ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஊற்றிருக்கேன், பட்டராக ஊற்றிருக்கேனா இல்லையாங்கிறது தெரியல. ஸோ வீடியோ நிறையா வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள்லாம் எனக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் தான். ஸோ சின்ன பையன் தான், ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது. ஓகே, ஸோ ஏஜ்லாம் கேட்காதுங்க, என்ன ஏஜ் அப்படிலான்ட்டு. ஏன்னா என் மனசில் நான் இன்றைக்கி சின்ன பையனை தான் ரெடி ஆகிடுச்சு பாருங்க தோசை. வாவ், என் மனைவியோட கைப்பக்குவம். இந்த தோசை ஊற்ற தெரியாதவங்க ஊற்றா கூட சூப்பராக வரும் இருக்குங்க பாருங்க. அவ்வளோதான், கொஞ்சம் பெரட்டுறப்ப மட்டும், ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஊற்றுறோம் இல்லையா, நோ ப்ராப்ளம், கரெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி ப்ரௌன் ஷேடாக வந்திருக்கு. சாப்பிட்றப்ப கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த பக்கமும் ரெடி ஆகட்டும். ஓகே, ஸோ நீங்களும் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். அம்மி ஒன்று வாங்கி வைங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு மிக்ஸி யூஸ் பண்ணுறோம், ஆற்ற அர்ஜென்ட்டுக்கு வேறு வழி கிடையாது. அட்லீஸ்ட் இருந்தது அப்படின்னா இந்த குழம்புக்கு அரைக்கிறப்ப ஏதாவது அந்த அது நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வர்றப்போ இடையில இந்த அரைச்ச வீடியோவும் எடுத்து நான் போட்டு விடுறேன். அது நல்லா இருந்தது அரைக்கிறப்போ. எனக்கு அந்த காலத்தில் எங்கள் பாட்டிலாம் செய்வாங்க, ஆட்டாங்கல்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் உரல், அப்படி உரலா ஏதோ சம்திங், கொடக்கல், கரெக்டாக கொடக்கல்னு சொல்லுவோம். ஏன்னா அது அம்மி வந்து கொடை மாதிரி இருக்கிறதுனால அதெல்லாம் மாவு அரைப்பாங்க. தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு 7 நிமிஷம் கரட்டி போட்டது வெந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஏன்னா பொண்ணு கொடுக்க போகிறது. சூப்பர், செம்மையாக வந்துருக்குங்க பாருங்க. பரட்டியாச்சு. அடுப்பு சிம்மில் வச்சிடறேன், என்னால் காஞ்சிரும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி லைட்டாக அந்த தாறுனது இல்லாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக
போட்டுட்டு நம்பியார் மாதிரி நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பாருங்க. ஏய் கட்டப்பா, தோசை வந்து இன்னொன்று ஊற்றிடலாம். ரை தானே பண்ண போகிறோம். அழகாக ஒரு கரண்டி எடுத்து கீழே சிந்தாத அளவுக்கு அப்படியே ஊற்றிட்டு திருப்பியும் வாவ் எப்படி வருது பாருங்க. நான் அரைக்கல மாவுங்க, என் ஒய்ஃப் தான் அரைச்சாங்க. அவ்வளோதான். வாவ் சூப்பர். இப்போ திருப்பியும் வந்து ரொம்ப ஊற்றலை, சும்மா அப்படியே காட்டுறதுக்காக வேண்டி ஒரு ஸ்பூனை எடுத்து அதுலேயே சிந்த விட்டுட்டு இன்னொன்று ஏன்னா அந்த சைடு கொஞ்சம் அவ்வளோதான் போதும். அது ரெடி ஆகிற வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்க. நல்ல எண்ணெய்ங்க காட்டணும் இல்லைங்களா, நல்லெண்ணெய் ரெடி பண்ணிவிட்டு ஸோ கார சட்னி நல்லா வச்சு வேறு ஒன்றுமே வேண்டாங்க. ஒரு 4 தோசை வந்து உள்ளே போகுங்க. இது கொஞ்சம் லைட்டாக குழி பறிச்சிக்கலாம், எண்ணெய் சைடில் ஓடும். நல்ல எண்ணெயை வந்து என்ன பண்ண போகிறோம், நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்குள்ளே தோசை ரெடி ஆகிடுச்சு. அதை கொஞ்சம் பரட்டி போட்டுறேன். யா பாருங்க, தோசை ஊற்ற தெரியாதவங்க கூட ஊற்றலாம். இது கல்லா இல்லை நான் ஒருவேளை ஏதோ கைப்பட்டா மாறுமாங்கள்ல, நான் வரமாட்டேங்குது. ஓகே, இந்த வாட்டி சூப்பராக தெரிஞ்சுட்டேன். ரெடி ஆகட்டும். வாய் ஊறுதுங்க, இருங்க. ஆஹா நல்ல காரம். இருங்க நான் சாப்பிட்றத பாருங்க, என்ன காட்டுங்க கொஞ்சம். ஆஹா அவ்வளோ சூப்பராக இருக்கு. 4 தோசை சாப்பிடலாம் இருக்கு. தேங்க்யூ. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுடன் என் நெஞ்சில் குடியிருக்கும் எல்லாருக்கும் பாய் பாய். தோசை